இந்த வீடியோ நான் புதன்கிழமை லீவில் இருக்கும்போது எடுத்தது. ஃப்ரிட்ஜில் சுரக்காய் இருந்துச்சு. சுரக்காயை நல்லா தோல் சீவிட்டு சுரக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு நினச்சி நான் சுரக்காயும் பருப்பையும் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் என்றைக்குமே இந்த மாதிரி ஈவினிங் டிஃபன் நைட் டிஃபன்லாம் நான் செஞ்சதில்லை. காரணம் என் மாமியார் தான் சமைப்பாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால ஈவினிங் நைட் லேட்டாக வர்றதுனால அத்தையே சமைச்சி வச்சுருவாங்க. நான் ஒரு நாள் நான் சமைச்சு சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் என்றைக்குமே சாப்பிடல. மேக்ஸிமம் தோசை ஏதாவது ஊற்றினா மட்டும் நான் சூடாக ஊற்றி சாப்பிடுவேன். மற்றபடி என் மாமியார் தான் சமைச்சி வச்சுருவாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மாமியார் கிடச்சிருக்காங்களோ அவங்களாம் உண்மையாகவே லக்கி தான். பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. சரி இட்லியை ஊற்றி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இட்லி ஊற்றி சாம்பார் வச்சுட்டேன். அப்புறம் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே இட்லி வச்சு கொடுத்துட்டு நான் இட்லி சாப்பிடும்போது இந்த ஊறுகாய் மிக்சரு சேவு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு வாங்குவேன். அந்த மாதிரி யாராவது சாப்பிட்டா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பிடும்போது எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். என்றைக்காவது நான் லேட்டாக வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருவாங்க. நான் அப்புறம் சாப்பிடுவேன்.